வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அபிராமி அந்தாதி நம்ம படிக்கிறோம் இல்லையா, நம்ம படித்தால் அதற்கு என்ன பலன், என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஏற்கனவே நான் பார்ட் 1 அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இது பார்ட் 2. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அபிராமி அந்தாதி பாடலை முடிந்தால் தினசரி நீங்கள் படிக்கலாங்க. அப்படி தினசரி படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, நவராத்திரியும் போது மற்றும் அம்பாளுடைய சில முக்கிய நிகழ்வுகள், அதாவது பௌர்ணமி நாட்கள், அந்த மாதிரி நேரத்தில் நோன்பு, வரலட்சுமி நோன்பு, காரடையான் நோன்பு, இந்த மாதிரி கௌரி நோன்பு, இந்த மாதிரி நாட்களில் நம்ம படிக்கலாங்க. மற்றும் நீங்கள் முழு பாடலை பாட முடியல அப்படின்றவங்க உங்களுக்கு என்ன பிரார்த்தனை உண்டோ, என்ன பிரச்சனை உண்டோ, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக அம்பாளுடைய பாடல்கள் தனித்தனியே கொடுத்திருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு ஏற்றாற்போல் பாடல்கள் கொடுத்திருக்கிறது. அந்த பாடலுக்கு ஏற்றாற்போல் விளக்கம் எல்லாம் நம்மளுடைய வீடியோஸில் நாங்கள் போட்டுக்கிட்டே வரோம், அப்லோடு பண்ணிட்டு வரோம் தினம்தோறும். அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிய வரும். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அபிராமி அந்தாதி பாடலும் மற்றும் பொருள் அர்த்தமும் நாங்கள் தினசரி வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அம்பாளின் பலன்கள், அபிராமி அந்தாதி அம்பாளின் பாடலின் பலன்கள் என்ன, 100 பலன்கள் இருக்குது. அதில் ஏற்கனவே 57 பலன்களை பற்றி நம்ம பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 58வது பலன்லேருந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ பார்ட் 2ல் 58வது பாடல்லேருந்து நம்ம பார்க்கலாம். 58 பாடல், அதாவது அபிராமி அந்தாதியின் 58ஆம் பாடலில் மன அமைதி ஏற்படும். உங்களுக்கு மன அமைதி ஏற்படணும் அப்படின்னா, மன உளைச்சலாக இருக்கிறது, ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மனக்குழப்பம் இருக்கிறது, அதெல்லாம் நீங்களும் மன அமைதி பெறணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியின் 58வது பாடலை நம்ம பாடலாம். அடுத்தது 59வது பாடல் பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள். இந்த பாடலை நாம் படித்து வந்தால் 60வது பாடல் மெய் உணர்வு ஏற்படும். 61வது பாடல் மாயைகளில் இருந்து விடுபடலாம். 62ஆம் பாடல் அனைத்து பயங்களும் நீங்கும். சில பேர் எப்பவுமே பயந்த நிலையில் இருப்பாங்க, பயந்து கொண்டு இருப்பாங்க, எதிர்காலத்தை பற்றி பயப்படுறது, அதாவது போன பாஸ்ட் லைஃப்பை பற்றி பயப்படுறது, இதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா வயதானவர்களும் பயந்த நிலையில் இருப்பாங்க. அந்த அனைத்து பயங்களும் நீங்கும். அபிராமி அந்தாதியின் 62ஆம் பாடலை பாடினீங்கன்னா, அடுத்தது 63வது பாடல் என்ன கூறுகிறது அப்படின்னா, அறிவு தெளிவு ஏற்படும். 64வது பாடல் பக்தி பெருகும். இந்த பாடலை நம்ம படிக்க நமக்கு பக்தி ஏற்படும், அம்பாளின் பக்தி ஏற்படும். 65வது பாடல் ஆண் குழந்தை பிறக்க. 66வது பாடல் கவிஞர் ஆகலாம். 67வது பாடல் பகைவர் அழிவார்கள். நமக்கு எல்லா இடத்துலையும் பகை, அதாவது கண் திருஷ்டி, பகை, வேலை பார்க்குற இடத்துல மற்றும் வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் ஏதாவது பகை உணர்ச்சி இருந்தாக்க, பகையாளி இருந்தாக்க, அந்த பகையாளிகள்லாம் நம்ம பக்கத்திலேயே நெருங்க மாட்டார்கள். இந்த 67வது பாடலை பாடி வந்தால்
அடுத்தது 68வது பாடல் வந்து நிலம் வீடு போன்ற செல்வங்கள் ஏற்படும். அடுத்தது 69வது பாடல் வந்து சகல சௌபாகியங்களும் ஏற்படும். 70வது பாடல் நுண்கலை வல்லமை ஏற்படும். 71வது பாடல் வந்து மனக்குறைகள் நீங்கும். உங்களுக்கு என்ன மனக்குறைகள் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து நீங்கும். 72வது பாடல் வந்து பிறவி பிணி வந்து நீங்கும். 73வது பாடல் வந்து குழந்தை பேரு உண்டாக, குழந்தை பாக்கியம் உண்டாக, குழந்தை இன்மை நீங்கும். அதாவது திருமணமாகி குழந்தை இல்லாத இருப்பாங்க இல்லையா, குழந்தை பாக்கியத்துக்காக இருப்பவர்கள் வந்து இந்த அபிராமி அந்தாதியின் 73வது பாடலை பாடினால் குழந்தை பேரு உண்டாகும். அடுத்தது 74வது பாடல் வந்து தொழில் வளர்ச்சி அடையும். நீங்க எந்த பிசினஸ் செஞ்சாலும் சரி அதுல வந்து வளர்ச்சி அடையணும், அதுல வந்து வருமானம் அதிகமாகணும், தொழில் லாபகரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அபிராமி அந்தாதியின் 74வது பாடலை பாடி வர உங்களுடைய தொழில் வந்து உங்களுக்கு வளர்ச்சி அடையும், நல்ல வருமானம் அதுல கிடைக்கும். அடுத்தது 75வது பாடல் வந்து விதியை வெல்ல முடியும். 76வது பாடல் வந்து தனக்கு உரிமையானவை அதாவது பெற முடியும். உங்களுக்கு என்ன உரிமையானதை வந்து நீங்க வந்து பெற முடியும். 77வது பாடல் வந்து பகை பற்றி பயம் போகும். 78வது பாடல் வந்து சகல செல்வங்களும் கிடைக்கும். 79வது பாடல் வந்து அபிராமி அருள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அபிராமி அம்பாளின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். 80வது பாடல் வந்து மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும். எப்பொழுதுமே மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னா அம்பாளின் 80வது பாடலை வந்து நம்ம பாடி வர வேண்டுங்க. 81வது பாடல் வந்து நல்ல நடத்தை ஏற்படும், நமக்கு வந்து நல்ல நடத்தை ஏற்படும். 82வது பாடல் வந்து மன ஒற்றுமை ஏற்படும். 83வது பாடல்ல வந்து நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். 84வது பாடல்ல வந்து சங்கடங்கள் நீங்கும். 85வது பாடல்ல வந்து துன்பம் நீங்கும். உங்களுக்கு எந்த துன்பம் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கும். 86வது பாடல்ல வந்து ஆயுத பயம் நீங்கும். 87வது பாடல்ல வந்து சாதனை செய்து புகழடையலாம். நீங்க ஏதாவது ஒரு சாதனை செய்வீங்க, செஞ்சு அதுல வந்து புகழ் பெறுவீர்கள் 87வது பாடலை வந்து பாடி வந்தால். 88வது பாடல் என்ன கூறுகிறது அப்படின்னா எப்போதும் அம்பிகையின் அருள் கிடைக்கும். அடுத்தது 89வது பாடல்ல வந்து யோக சித்தி ஏற்படும். 90வது பாடல்ல வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியின் 90வது பாடலை நம்ம வந்து பாடினோம்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும், வேறுபாடு வந்து நீங்கும். 91வது பாடல்ல அரசு தொடர்பான விஷயங்கள் வெற்றி கிடைக்கும். 92வது பாடல்ல மனப்பக்குவம் ஏற்படும். அடுத்தது 93வது பாடல்ல வந்து மனதில் தெளிவு ஏற்படும், மனம் வந்து தெளிவான நிலையில் இருக்கும். அடுத்தது 99வது பாடல்ல வந்து நீங்க பாடினீங்கன்னா மனநிலை தூய்மையாகும். 95வது பாடல் வந்து மன உறுதி ஏற்படும். 96வது பாடல் வந்து அனைத்து இடங்களிலும் பெருமை ஏற்படும், எல்லா இடத்திலையும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். 97வது பாடலை நீங்க பாடி வந்தீங்கன்னா புகழும் அறமும் உயரும், உங்களுக்கு புகழ் வந்து உயரும். 98வது பாடல்ல நம்ம இப்போ வந்திருக்கோங்க. 98வது பாடல் என்ன கூறுகிறது என்னவென்றால் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இது முக்கியமான ஒரு பாடல் இல்லையா? அதாவது நிறைய பேர் சூழ்ச்சி செய்வாங்க, எதிரிகள் இருப்பாங்க, உங்களுக்கு எதிராக
அலுவலகத்திலேயோ எந்த வேலை ஸ்தலத்திலேயோ நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல வந்து சூழ்ச்சிகள் நிறைந்திருக்கும் இடம் இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் இருந்தாக்க உங்களை பாதுகாப்பாக இந்த பாடல் அபிராமி அந்தாதியின் 98வது பாடல் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அமையும். அடுத்தது 99வது பாடல் வந்து அருள் உணர்வு ஏற்படும். 100வது பாடலுக்கு நம்ம வந்திருக்கோங்க. அபிராமி அந்தாதியின் 100 பாடல்கள் நம்ம முடித்து விட்டோம். இந்த 100வது பாடல்ல வந்து அம்பிகையை மனதில் காணலாம். நீங்க 100 பாடல்கள் பாடினீங்கன்னா அம்பிகை அபிராமி அம்பாள் இல்லையா, அம்மனை வந்து நீங்க மனதில் காணலாம். அதுதாங்க மிக 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 முக்கியம். நம்ம ஆத்மார்த்தமாக மனதில் வந்து நம்ம அம்பாளை காண முடியும். அம்பாள் நம்முடைய மனதில் இருந்தாலே போதுங்க, நமக்கு வந்து வெற்றி நிச்சயம். எந்த செயலை நீங்கள் எடுத்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அதனால் அம்பாளை வந்து மனதார தியானித்து அம்பாளை பக்தி சிரத்தையோடு இந்த அபிராமி அந்தாதி பாடலை 100 பாடல்களை நம்ம வந்து தினம்தோறும் பாடி வந்தாலே வந்து நமக்கு இத்தனை நன்மைகள் இத்தனை பலன்கள் வந்து நமக்கு அற்புதமான பலன்கள் நம்மை தேடி வந்து அடையுங்க. அதனால அபிராமி பட்டர் வந்து 100 பாடல்கள் நமக்காக கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பிரச்சனைக்கு ஏற்ப, நம்முடைய துன்பங்களுக்கு ஏற்ப, நம்முடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப அந்தந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பொருளும் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம வந்து நம்ம பிரச்சனைக்கு ஏற்ப நம்ம இந்த பாடல்களை பாடி வந்தாலே நமக்கு வந்து அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம 100 பாடல்கள் பாட முடிந்தால் நாமளே வந்து வெற்றியாளர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஏன்னா அம்பாலே வந்து நம்முடைய மனதில் நிலைத்து நிற்பார். எப்பொழுதுமே எந்நேரமுமே நமக்கு பாதுகாப்பு கவசமாக அம்பாள் இருப்பார். மற்றும் நம்ம வந்து முக்கிய விசேஷ நாட்களில் வந்து இந்த பாடலை நம்ம பாடலாம். உங்களுக்கு தினம்தோறும் நேரம் இன்மை காரணத்தினால் நீங்கள் விசேஷ நாட்களில் பாடலாம். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் கூட பாடலாம். எப்போலாம் நேரம் இருக்கோ அப்போது வந்து உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி பாடல் வந்து தினம்தோறும் ஒளிபரப்பாகிறதுங்க. அதாவது ஒரு பாடலை நாங்கள் கொடுக்குறோம். அதில் வந்து அதனுடைய அர்த்தம், பொருள், பலனையும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, எங்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து இந்த பாடலை தேர்ந்தெடுத்து நீங்கள் பாடலாம். இந்த அம்பாளின் பாடலை வந்து அபிராமி அந்தாதி பாடலை வந்து காதால் கேட்டாலே நமக்கு புண்ணியம் பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து பாட முடியல அப்படின்றவங்க வந்து ஜஸ்ட்டு வாசிங்க, படிங்க. இதெல்லாம் வந்து நமக்கு படிப்பதற்காக, பாடுவதற்காக கொடுத்திருக்கிற அற்புதமான பொக்கிஷம்ங்க. இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை எளிதில் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மற்றும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் அபிராமி அந்தாதி பாடலை பாடினால் மட்டும் போதாதுங்க, கோவிலுக்கு போய் அம்பாளை மாலை பொழுதில் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. மற்றும் வீட்டில் வந்து 2 நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் அம்பாளுக்கு பூஜை அறையில் ஏற்றி வைங்க. நல்லதே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.